ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடல. இன்றைக்கி ஒரு கண்டென்ட் கிடச்சிது, அதெல்லாம் வீடியோ போட்டேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு முக்கியமான ஆளுங்க இருப்பாங்க. இந்த கூட்டு குடும்பத்திலலாம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள். அந்த இன்னொருத்தவங்க பற்றி இன்னொருத்தவங்க கோழி முட்டுறது அந்த ஆளுங்க இருப்பாங்க. எனக்கு நிறைய அனுபவம் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, டெய்லி இன்னொருத்தவங்க பற்றி இன்னொருத்தவங்க இதை மூட்டி விட்ருவாங்க. ஆனால் ரொம்ப நாளாக எனக்கும் தெரியாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் என்னை ஏமாற்றிருப்பாங்க. அப்புறமேட்டு அவங்கள பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சு நான் விலகிட்டேன். ஆனால் அவங்க என்ன செய்ய தெரியுமா, டெய்லி ஒரு கண்டென்ட், அவங்க எப்படி செஞ்சாங்கப்பா, அச்சோ அவனை அப்படியே இது பண்ணிடுவாங்க, இப்படி செஞ்சாங்கப்பா. ஒரு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டு. இப்போ 3 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் இவங்க சேரக்கூடாது சொல்லி மாற்றி இது பண்ணிவிட்டு, இதில் என்னென்னா ஆக்சுவலாக அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அசிங்கப்படுத்தணும், அந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும். என்ன பண்ணுறீங்கன்னா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ தான் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அசிங்கப்படுத்தணும். திருப்பி அந்த வேலை செய்யணும். உங்கள் வீட்டில் இதேமாரி ஆளுங்க இருப்பாங்க, ஓகேவா? நல்லா கவனமாக இருங்க. சொந்தக்காரங்க மட்டும்தான் ஏமாற்றுவோம். ஒரிஜினல் அசல் இந்த நம்ம பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க அவங்களாம் ஏமாற்ற வாய்ப்பே இல்லை. அதை ஏமாற்றினாலும் 100ல் ஒரு 10% தான். ஆனால் சொந்தக்காரங்க மட்டும்தான் 100க்கு 100 ஏமாற்ற கேஸ் அதிகமாக இருக்குது. அதால் ஆக்சுவலாக சொந்தக்காரங்க கிட்ட உஷாரம். நான் இப்போ சொன்னேனே 2 பேருக்கும் மாற்றி சொல்லுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட உஷாராக இருங்க. அதேமாரி ஆளுங்க ஜாலியாக பேசுவாங்க. டைம் கொடுக்க பேசினே இருப்பாங்க. லாஸ்ட்டில் இந்த பக்கம் நடக்குது அந்த பக்கம், அந்த பக்கம் நடக்குது இந்த பக்கம் மாற்றி பேசினே இருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். நாளைக்கு அடுத்த கண்டென்ட்டோட வரேன்.